ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவு தெரிவிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் கண்டெஸ்டன்ட் எல்லாருமே பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத், நம்ம வாட்டர்மெலன் 2 பேருக்கு ஒரு பெரிய சண்டை வந்துட்டு இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து எப்பவும் போல கலாய்க்க ஆரம்பிச்சிடறாரு வாட்டர்மெலனை. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ரீஎன்ட்ரி குடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை, அவர் மாதிரி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போதெல்லாம் அவர் பிடிச்சி கலாய்ச்சிட்டே இருக்காரு. வாட்டர்மெலன் சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு தான் இருக்காரு. இவர் வந்து வாட்டர்மெலன் வந்து கானா வினோத்தை பார்த்து காக்கான்னு சொல்லட்டும், கானா வினோத் வந்து வாட்டர்மெலனை பார்த்து எருமைன்னு சொல்றதும், ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜும் சேர்ந்துக்கிறாரு கானா வினோத் கூட. ஸோ 2 பேர் சேர்ந்து வாட்டர்மெலனை கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் தனியாக தான் இருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸு அவருக்கு எதிராக திரும்பி எல்லாருமே அவரை கலாய்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அவர் ஏதாவது வார்த்தை பேச வந்தா அவரை பேச விடுறதில்ல. இவரும் வந்து வாட்டர்மெலனுமே வார்த்தை எந்த இடத்துல விடுறதுன்னு தெரியல. தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. அமைதியாக இருக்கணும் நல்ல நாள் அதுக்கும் அந்த ஆள் இருக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதும் கொஞ்சம் கூட அறிவு இல்ல அந்த ஆளுக்கு வாட்டர்மெலனுக்கு பார்த்தீங்கன்னா. இவங்களும் அதுக்கேத்த மாரி அவர ட்ரிகர் பண்ணிட்டு, அவரு தனித்தனியா ஏதாவது பேர் வச்சுட்டு, ஒரே பொங்கல் அதுக்கும் ஒரே வன்மத்த எல்லாரும் மாத்தி மாத்தி கக்கிட்டு இருக்காங்கன்னு தான் மக்களே சொல்லணும். வாட்டர்மெலன் பேசாம அனுப்பிச்சு விட்டுறலாம். எதுக்கு அங்க இருக்காருன்னே தெரியல. அவரால கண்ட்ரோலே இல்ல. செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. ஏதாவது ஒண்ணு சொன்னா கோவம் வருது. வினோத் அதுக்கு மேல செல்ஃப் கண்ட்ரோல். நல்ல வேளை வினோத் பெட்டி எடுத்தது. உண்மையாவே இருந்திருந்தா இந்த வாரம் ஃபுல்லா ட்ரிகர் பண்ணி வினோத்துக்கு வந்து அது கப்பு கூட போகாத மாரி பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காக தான் எடுத்துட்டு போனது நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா வினோத்துமே வாய வச்சுட்டு கொஞ்சம் கம்முனு இருக்க மாட்டாரு. பதற்றப்பட்டுறாரு அவரு. பதற்றப்பட்டு தேவையில்லாத வார்த்தைலாம் அவரு விட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த 2 பேரும் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாரி தான் போயிட்டுருக்கு. எப்போ முடியும்னு தெரியல. ஓகே மக்களே! அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.